Hello friends, welcome to the basics of MPMC Unit 1. சரி, இன்றைக்கி நம்ம வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாரையுமே வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் யூனிட் 1. ஸோ யூனிட் 1 வரும்போது பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா ஈஸியாக சொன்னோன்னா ஒரு ஐசி தான் மைக்ரோ ப்ராசஸர். அது ரொம்ப சின்னதாக இருக்க போகுது, ரைட்டா? ஸோ இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஐசிஸ் விச் இஸ் கனெக்டட் வித் த பெரிப்பரல் நெட்வொர்க். பெரிப்பரல் அப்படின்னா வெளியில் இருக்க நெட்வொர்க், எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ஆஃப் அ கம்ப்யூட்டர், ரைட்டா? ஸோ வந்து நம்ம உடம்பையும் கம்ப்யூட்டரையும் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் CPU ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும்னா, கம்பேரிசன் பிட்வீன் அனலாக் அண்ட் டிஜிட்டல். அனலாக்னா நம்ம, டிஜிட்டல்னா அது. ஸோ அதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்? CPUவோட கம்பேர் பண்ணலாம். ஸோ பிரெயினும் CPUவும் ஆக்சுவலி ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து பஸ்ஸஸ்னால் நர்வ்ஸை பஸ்ஸஸ்ன்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் வயர்ஸ் தான் பஸ்ஸஸ். ஸோ குரூப் ஆஃப் வயர் வந்து பஸ்ஸஸ்ன்னு சொல்லுவோம், நர்வ்ஸ். ஸோ இன்புட் டிவைஸ்னால் நம்ம கண், ஐஸ், அதெல்லாம். அவுட்புட் டிவைஸ்னால் நம்மளுடைய மவுத், பேசுது இல்லையா, அவுட்புட். அதுக்கப்புறம் வந்து பேக்கப் ஸ்டோரேஜ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, நோட் புக்கில் நம்ம எழுதி வச்சுக்கிறோம்ல, ஸோ அது வந்து பேக்கப் ஸ்டோரேஜ், ரைட்டா? ஸோ இதுதான் அனலாக் அண்ட் தென் டிஜிட்டலுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ மைக்ரோ ப்ராசஸ்க்கு ஒரு டெஃபினேஷன் அப்படின்னா நான் இங்கே கொடுத்துருக்கிறது தான் ஆப்வியஸ் டெஃபினேஷன். புரிஞ்சிருச்சா? ஸோ வந்து பிட்டாக இருக்கலாம், இல்லைனா 8 பிட்டாக இருக்கலாம், 4 பிட்டாக இருக்கலாம், அதெல்லாம் பைட்டு, நிபிள், அதெல்லாம் நான் எழுதியிருக்கேன், ரைட்டா? ஸோ அடுத்து இங்கே இருக்கிறது வந்து பஸ்ஸஸ் அப்படின்னா அ குரூப் ஆஃப் வயர்ஸ், அதுதான் பஸ்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அகேன் நான் அதை வந்து இங்கே டெஃபினேஷனாகவே கொடுத்துருக்கேன். ஸோ 2n அப்படின்றது வந்து நத்திங் பட் மல்டிப்ளெக்ஸிங். எத்தனை ஒயர் இருக்கணும் அப்படின்றது இதுதான் 2n வச்சு ஃபார்முலாவில் நம்ம பண்ணுவோம், ரைட்டா? ஸோ டைப்ஸ் ஆஃப் பஸ்ஸஸ்னால் டேட்டா பஸ் இருக்குது, அட்ரஸ் பஸ் இருக்குது, கண்ட்ரோல் பஸ் இருக்குது. ஸோ டேட்டா பஸ் வந்து என்னத்தை கேரி பண்ணும் அப்படின்னா டேட்டாவை கேரி பண்ணும், இல்லைனா இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணும். யூஸ் டு கேரி த டேட்டா. இதுவே வந்து அட்ரஸ் பஸ் அப்படின்னா வந்து இதுவும் அகெயின் இன்ஃபர்மேஷன்ஸை கேரி பண்ணும். லைக் ஐடென்டிஃபிகேஷன் இதுதான் அப்படின்றத அட்ரஸ் பஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணும், ரைட்டா? இட் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை த டிவைசஸ், என்னென்ன டிவைஸ் இருக்குது பை த ப்ராசஸர், ரைட்டா? ஸோ இதுவே கண்ட்ரோல் பஸ்னால் கண்ட்ரோல் பண்ண போது இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்து ஃபஸ்ட்டு 8-bit ப்ராசஸர் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா 8085 8-bit ப்ராசஸர். அதுதான் பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்துச்சு. 8086 அப்படின்றது லைக் 16-bit ப்ராசஸர். இது அட்வான்ஸாக அதுக்கப்புறம் வந்துச்சு, சரியா? ஸோ மைக்ரோ ப்ராசஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஐசி. நான் வந்து நிறைய ஆப்ரேஷன் பண்ணணும் கம்ப்யூட்டரில், பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன் பண்ணணும். அதை நம்ம வந்து கம்ப்யூட்டர் எப்படி பண்ணலாம், சின்ன பொருள் வச்சு, அப்படின்றது தான் வந்து முக்கியமாக சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ டேட்டா பஸ் வந்து யூனிடைரக்ஷன், ஸோ டேட்டா பஸ் வந்து பைடைரக்ஷனல், அட்ரஸ் பஸ் வந்து யூனிடைரக்ஷனல், அண்ட் தென் கண்ட்ரோல் பஸ் வந்து பைடைரக்ஷனல், இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் பர்பஸ் என்ன? ஸோ வந்து இது வந்து ஜென்ரலான பர்பஸ். மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர்னால் இட் இஸ் அ டெடிகேட்டட் சிஸ்டம், அது கண்ட்ரோலும் பண்ணும் ஆப்வியஸாக. ஸோ மைக்ரோ ப்ராசஸரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா we don't have the control unit in it, அவ்வளோதான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கம்ப்யூட்டர் அப்படின்னாலே இட் இஸ் அ சிஸ்டம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து மைக்ரோ ப்ராசஸர் do not have memory, அதுதான் நம்ம மேலே எழுதிக்கும். இட் டஸ் நாட் ஹாவ் அ கண்ட்ரோல் டிவைசஸ் ஆல்சோ. ஸோ இது ரெண்டு முக்கியமான பாயிண்ட் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதில் வந்து மோர் ப்ராசஸிங் யூனிட் இருக்கும், எக்ஸாம்பிள் ஆட், சப்ராக்ட், இந்த மாதிரி சொல்கிறாங்க, ரைட்டா? அந்த டெஃபினேஷன் நீங்களே இன்னும் நல்லா படிச்சுக்கோங்க, ஸ்டாப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்களுக்கு ஸ்பீடாக கேட்கணும்னு தோணுச்சுன்னா ஸ்பீடாகவும் கேட்டுக்கோங்க, ரைட்டா? ஸோ மைக்ரோ ப்ராசஸர் பேசிக்காக நான் என்ன சொன்னேன், 8085 மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ கண்ட்ரோலர்னா 8051. ஸோ டேட்டா லைன் மட்டும் மாறும். அதோடைய டேட்டா பஸ் வந்து 8 பிட்டாக இருக்கலாம், இல்லை அட்ரஸ் பிட் வந்து 16 பிட்டாக இருக்கலாம். ஸோ இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுன்னா மல்டிப்ளெக்ஸிங் பண்ணுவோம். அந்த மாதிரி 24 வயராக வராமல் 24 பிட்டாக நம்ம வச்சுக்காமல் வெறும் 16 பிட்டாக மல்டிப்ளெக்ஸிங் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதை நம்ம வந்து டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்லேயே முன்னாடி படிக்கணும்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து 8-bit டேட்டாவை தான் நம்ம எப்பயுமே டேட்டாவாக அனுப்புவோம். எந்த இதில்னா 8085 அப்படின்ற மைக்ரோ ப்ராசஸர் நம்ம படிக்கிறோம். சரி, தேங்க்யூ. இதுதான் பேசிக்ஸு. வேறு வீடியோவில் பார்க்கலாம்.